மாறிவிட்டன. எங்கும் பிரச்சனை, எதற்கும் நெருக்கடி. சார்ந்து நிற்போர் சிலர், சாராமல் எதிர்ப்பவர்கள் பலர். இவர்களுக்கும் இடையில் நிற்பவர் மிகச் சிறுபான்மையர். இவர்கள் முறையே நரன் அசுரர் சுரர் என்று அழைக்கப்படுபவர். இம்முவரும் அமைதியோடு வாழ வேலெடுத்து வேலனாக, சத்துவல்கண்ட குருநாதனாக, சமத்துவமணிக்கும் சாமிநாதனாக, தன்வரிலேயே ஒருவனாக ஒளிமயமாக இருந்த மூலப்பொருளை வழங்கும் அன்பர்கள் பல வடிவங்களுக்கும் பெயர்களுக்கும் ஆளாக்கி எல்லோருக்கும் இறைவனாக அருள் பாலிப்பதற்காக ஓங்கிய மலையின் உச்சியில் சிலையாக நின்று சிரமம் தாங்கிய சிறனாக காட்சியளித்து வருகிறோம். இருளடைந்த இடத்திற்கு தான் விளக்க தேவை, பாடிய பயிருக்கு தான் மலையாத்தி அவசியம். குரனுக்கு வழிகாட்ட வேண்டும், நொண்டிக்கு முற்றுகொள்ள வேண்டும். அசுரர்கள் ஒரு சிலை மட்டும் பகைக்கவலை மனித சமுதாயத்தை அழிக்க நீடர். தேவரத்தை ஒழிக்க முற்பட்டனர். அக்கிரமக்காரர்கள் திருந்தி அருளைக்க வரிக்க பணிகளுக்கு ஆறுமுகனானே. அநியாயத்தை அழித்து நியாயத்தை நிலைநாட்ட சரவணபவன் சராச்சர மந்திர மகிபுரம் ஞானப்படுகிறானே. பாவிகளால் தான் பயங்கர விளைகிறது, அதன் பின்பு பண்பு ஞான விளைகிறது. ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேர்மை என்ற கருத்துரைகளே வாழ்ந்து கொண்டிருக்கும் கலையரசனான நாரதர் காண வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யானை வரும் பின்னே மணி யோசிய வரும் முன்னே என்ற காரணத்தாலே இங்கு முருகப்பெருமான் நடித்துக் கொண்டிருக்கின்ற திரு பொன் முருகதாஸ் அவர்களுக்கு பொன்னாடி போதி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஸ்ரீ சன்னாசி சுவாமிகள் பங்காளிகள் சார்பாக, இளைஞர்கள் சார்பாக பொன்னாடி போதி கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தி அனைத்து அன்பான உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கம், வணக்கம், வணக்கம். கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன், கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன், தினம் கூப்பிடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும், புல்லாய் முளைத்து தடுமாறும். எனக்கும் இடமும் உண்டு, அருள் மறக்கும் இறைவன் மலரடி நிலை. எனக்கும் இடம் உண்டு. அன்னவரை வரவேற்கிறார்.
நாதா நாரத வணக்கம் அருளே வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். நாரத பிரம்மே வருக. கழகத்தார் உலகத்தை வாழ்விக்கக்கூடிய உத்தமரே வருக. தத்துவமே வருக. இசை மேதையே வருக. உதத்தின் நெளிவிலே அலைமோதும் உற்சாக சாயல் என்னை புதியதொரு சம்பவத்திற்கு ஆளாக்க போவதாக தெரிகிறது என்றால் தங்களது வரவால் பெருமை அடைகிறது கலைகாசம். தங்களை வரவேற்கிற காரணத்தாலே வந்த காரணம் கனிவொன்றை கண்டு வந்திருக்கிறேன். நீர் கொண்ட சரமடியோ நெற்றி விழிகளில் உதித்து சீர்கொண்ட சரமணத்தில் செங்கம் ரசை வளர்ந்து கார்த்திகை முளைப்பாடும் கௌரி முளைப்பாடும் உண்டு. ஆத்திரை கடலிலே சென்ற அசுரர்களை வென்று தேவர்களை சிறைமிட்டு தேவர் மனப்படிமான அந்த மூவர்களும் முதுகிரியும் சுடரே என்று உலகத்தோடு அனைவரும் போற்றும் அற்புதமான காலகட்டத்திலே கண்டது கனி பார்த்தது நாரத முனி. பார்த்தோட என்ன நினைச்சீங்க? உங்களை தான் நினைச்சேன். என்ன காரணம்? அபிஷேக பிரியன் சிவா, அலங்கார பிரியன் விஷ்ணு, சோஸ்திர பிரியன் சூர்யா, போஜன பிரியன் போஜன பிரியன். போஜன பிரியன் யாரு சொல்லுங்க? பீமன். சரி. கலக பிரியன் நீங்க. கனிப்பிரியன் நானு. அதுக்காக தானே பார்த்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்படி நீங்க சொல்றீங்க. அதாவது கனிப்பிரியா கந்தா அப்படின்னு யார் சொன்னது? எப்ப சொன்னது? கனிப்பிரியா கந்தா அப்படின்னு யார் சொன்னது? இது உங்களுக்கு தெரியாதா? அதனால உங்ககிட்ட கேட்கிறேன் நானு. நல்ல விளையாட்டு. அதாவது ஒரு கனியை கொண்டு வந்து நீங்க ஒரு விளையாட்டை ஆரம்பிச்சீங்க. விளையாட்டு நடக்கும்போது என்ன நினைச்சு? சுட்டப்பட வேண்டுமா? அது அங்க எங்க குடும்பத்துல நீங்க கொண்டு வந்த பிரச்சனை நான் சொல்றேன். உண்மைதான் உண்மைதான். உலகத்தில் யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் கனி அப்படின்ற விஷயத்தை அங்க கொண்டு வந்தது யாரு? நான் தான். கனி கிடைச்ச உடனே முதல்ல எங்க குடும்பத்தை எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? இன்னைக்கு விளையாட்டு, இன்னைக்கு கழகம் எல்லாமே சிவனோட குடும்பத்துல நடத்தணும்னு சொல்லி எங்க குடும்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய காரணம் என்ன? படைவீடை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதானே. முருகனுக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்த வேண்டும். மொத்தம் படை வீடுகள் எத்தனை? அது 6 படை வீடு. 6 5 6 உருவாக போகுது. ஏறுமையில் ஏறி விலை ஆடுமுகம் ஒன்று, ஈஸ்வரர் ஒரு யான மொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடி யார்கள் விடை தீர்க்கு முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளிய மனப்புணர வந்த முகம் ஒன்று. அப்ப வேலையை முடிச்சிட்டீங்க. 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும் அப்படின்னு இருக்கு முருகா. அதனால கனியுடைய பெருமையை சொல்றேன் முருகா. ஏன் வச்சிருப்பீங்க? இல்ல 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 இதான் பேரா இருக்கு உங்களுக்கு. நீங்களே எப்பயாவது ஒரு தடவை என்னை சந்திக்கிறீங்க. ஏதோ தமிழோட இனிதாக நான் 2 விஷயம் பேசணும், அதுக்குள்ள கனி 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 இல்லையே. இப்ப உங்களோட வேலை என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு கழகம் பண்ணா போதும். அப்ப கழகத்திற்கான இடம் சொல்லி இந்த இடத்தை தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஆமா முருகா. ஏன்னா சூரபதுமனை வதம் செய்து விட்டு சூரபதுமனை வதம் செய்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் இந்த இடம். அதுக்கு பிறகு தணிகாசாரன் பேர் வச்சேன். அப்ப அந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த இடங்கள்ல யாரையும் சந்திக்க விரும்ப மாட்டேன். ஏன்னா நான் கோபம் குறைவதற்காக அமர்ந்து முடியும். நாரதர் வந்திருக்காரா ஏதோ ஏதாவது காரணத்துல வந்திருப்பாரு அப்படின்னு கேட்ட உங்களை வர சொன்னேன். வந்த உடனே ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்து பரமேஸ்வரன் குடும்பத்தவே பாதியா பிரிச்சவர் நீங்க.
என்ன? நான் கைலங்கிரிக்கு கனி கொண்டு வந்தது யதார்த்தமாக வந்தேன் முருகா. நடந்துச்சா நடக்கலையா? அதுக்கு நடந்தது. பரமேஸ்வரன் குடும்பத்தை பாதியா பிரிச்சிங்க நீங்க. அப்பொழுது நான் கோபித்துக் கொண்டு சென்ற பொழுது தமிழ் மூதாட்டி யாரு? அப்பையாகப்பட்டவள் சொன்னாங்க, முருகா கோச்சிட்டு போறியே, எதற்காக கோவித்து கொண்டு போகிற? ஒரு கனிக்காக. நீயே கனி, உனக்கு எதற்கு கனி? பழமேனி. அதனாலதான் சொன்னாங்க பழம் நீ ஞான பழமேனி கனிப்பிரியா கண்டா. அப்படின்னா வந்து கனி கிடைக்கணும் கோச்சுக்கிட்டு தான் போனேன். கனி கிடைத்த பிரியத்தோட நான் போல. ஆனால் என்னை சமாதானப்படுத்துவதற்காக அபையாகப்பட்டவர் கூறிய அந்த சமாதானம் அது வந்து கனிப்பிரியா, நீயே கனிதன, உனக்கு என்ன கனி? ஏன்னா ஞானம் என்பது என்ன? அறிவு. என் கையில் இருக்கின்ற வேலுக்கு பேர் ஞானவேல். ஞானவேல்ன்றது யார் கொடுத்தது எனக்கு? என் தாயகப்பட்ட சக்தி கொடுத்தது. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படிங்கிற அந்த வேலுக்கு ஒரு பேர் இருக்கு. அறிவாகப்பட்டது ஒரு மனிதனுக்கு, ஞானமாகப்பட்டது ஒரு மனிதனுக்கு கையில் இருக்கின்ற வேலை போல் கூர்மையாகவும் அகலமாகவும் நீளமாகவும் இருக்க வேண்டும் என்ற தன்மையைத்தான் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேன்னு சொன்னோம். புத்தி கூர்மையாகவும் பறந்து வீழ்ந்த உள்ளமாகவும் இருக்கிறது, ஆழமாக இருக்கிறது. முதல்ல அந்த மாதிரி ஒரு சிறப்பான கனியை மறுபடியும் எனக்கா பாட்டு வந்திருக்கீங்க. என்னோட வாழ்க்கையில் மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சு. விளையாடணும்ல, விளையாண்டாதானே சிறப்பா இருக்கு. ஏற்கனவே கொண்டு வந்த கிடைத்த வீடு பழனி. பழனி என்ற படை வீடு கிடைப்பதற்கான காரணம் அதுக்கு நீங்க என்ன காரணம் அப்படின்னா, இருமனிடக்கூடிய அசுரன் வதம் செய்யப்பட வேண்டும். இருமனிடக்கூடிய அசுரன் வதம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அங்கே பொய்யான கோபத்தோடு அடியேன் துறவர கோலத்தில் முக்கியமான விஷயமே அதே. முக்கியமான விஷயமே அதே. முருகன் துறவர கோலத்தோடு நின்று இடம் அது. கையிலே தண்டாயுத பாணிய, கையிலே தண்டம். தண்டம் என்றால் கம்பு. தண்டாயுத பாணியாக 3 கணுக்களோடு மும்மணங்களை நீக்கி, ஆணவம் கண்மம் மாயை என்ற கூடிய மும்மணங்களை நீக்கி, பசுபதி ஆணவம் என்ற கண்மங்களை மாயை நீக்கி அங்கே வந்து துறவர கோலத்தோடு அடியேன் காட்சி அருமையான இடம். அங்கே பழனிக்கு பாத யாத்திரை போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, இடுமன் குளத்திலே நீராடி விட்டு மலை ஏறி முருகனை வணங்கிவிட்டு போகர் சமாதியை அவசியம் சென்று பார்க்க வேண்டும். போகர் சமாதியில தான் மரகதத்தால் செய்யப்பட்ட சின்ன லிங்கம் இருக்கிறது. ஏன்னா போகர் செய்யப்பட்ட சிலைகளிலேயே வந்து நவபாஷாணத்தில் செய்யப்பட்ட சிலை எத்தனை இருக்கு? போகர் செய்த அந்த நவபாஷாணம் எத்தனை இருக்கு மொத்தம்? அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரத்தை பத்தி சொல்ல பொதுவா கேட்கிறேன். இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏன்னா ஒரு 14 நாளைக்கு நாடகம் நடந்துச்சாங்க. 4ஆம் தேதி நடந்துச்சான். சரி, முருகனை 4:45 5 மணிக்கு தான் விட்டாங்களா? ஏன்னா நடத்துறது இல்ல, அதையும் தாண்டி கழுவாங்காலி வேற போடணும் இருக்குல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, பொதுவா சொல்றேனே, நடத்துறது வள்ளி திருமணம் முருகனுக்கான கதை. கண்டிப்பா வர்ற நாரதரும் வள்ளியும் முதல்ல முருகனை பத்தி கொஞ்ச நேரம் சிறப்பு, முருகனோட பெருமை பேசணும், முருகனோட பெருமையை பேசணும். அதையும் தாண்டி நடத்துற வள்ளி திருமணம் பண்ணும்போது கதையோட கதாநாயகன் முருகன் தானே. அவன் அந்த நேரத்துக்கு விட்டு அதற்கான வேலையை பார்க்கணும். இப்ப கேளுங்க, இப்ப நிறைய நாடகங்கள் எப்படி நடக்குன்னா 4:45 5 மணி முருகனை காட்டி மடைக்கிறது. இந்த எங்க அண்ணன் கேட்க தமிழன், எங்க அண்ணன் கண்ணன் நினைஞ்சா உட்காந்து இவ்வளவு நேரம் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இல்லாட்டி வேற மீடியா வரதா அந்த முருகன் வரதெல்லாம் காமிக்கிறதே கிடையாது. யாருமே வந்து சீன் அடிச்சு விட்டுனே அவங்க எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதனாலேயே இந்து முன்னணியில வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்களை கூட்டு பேசியிருக்காங்க, வள்ளி திருமண நாடகத்துக்கு நாங்க தடை வாங்க போறோம் கோர்ட்ல. வள்ளி திருமண நாடகத்துக்கு கோர்ட்ல தடை. எங்க தமிழ் கடவுளை அசிங்கப்படுத்துற உரிமையை நாடகக்காரனுக்கு யாரு கொடுத்ததுன்னு கேட்கிறாங்க. எங்க மொழி கடவுள் தமிழ் முருகன், இந்த பேசுகின்ற மொழிக்கான கடவுள் முருகன். அந்த முருகனையே வந்து 5 மணி 5:30 மணிக்கு விடும்போது வந்து அப்ப நீங்க நடத்துற உங்க புறப்பு தரப்பு நடத்துற நாடகமே வள்ளி திருமணம். முருகனுக்கே வேலை இல்லாம 1/2 மணி நேரம் 3/4 மணிக்கு இருக்கும்போது எதுக்கு நாடகம் நடத்தின? என்னுடைய மொழிக்கான கடவுள் முருகனை அசிங்கப்படுத்தக்கூடிய உரிமையை நாடக நடிகர்களுக்கு யார் கொடுத்தது? இது கேள்வி. இதனாலேயே கோர்ட்ல ஹைகோர்ட் நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் தடை வாங்க போகிறோம் ஒரு பேச்சு 1.5 மாசமா நடந்திருக்கு. இது எங்கள் அப்பா டிஎஸ்ஆர் குரூப் ஜே விளையாடல நான் பேசியிருக்கேன். அடுத்த கட்டமாக இந்த வேலையை கொஞ்சம் நாளைக்கு பேசி வைப்போம், எல்லா சங்கங்களையும் பேசி முடிவு பண்ணணும்னு இருக்காட்ட பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஊர் நாடகங்கள பெரும்பாலும் 3:30 நாங்கள் வந்துடுறோம். நாங்கள் வந்து நான் வெளியே வந்துடுறோம். ஏன்னா நம்ம மட்டும் வந்தால் போதுமா, முருகவேஷம் போகிறோம், எல்லா பேரும் 3:30 வரணும்ல. கண்டிப்பாக 3:30 மணிக்கு தான் முருகன் வண்டியில் உசுப்பு பண்ணுறாங்க. ஏங்க நீங்கள் வந்துடுறீங்க, சில முருகவேஷம் போகிறாங்க வண்டியில் படுத்துருக்காரு, 3:30 மணிக்கு தான் உசுப்பு கூட்டியாட வேண்டியதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதனால முருகன் என்ற கதாபாத்திரம் பெருமைப்படுத்தப்பட வேண்டும், முழுமையாக நடைபெறும். அந்த காரணத்தினால கிடைக்கிற சிறப்பு சொல்லுங்க கேட்போம்.
மாங்கனிக்கும் தேன்கதலே மாங்கனிக்கும் தேன்கதலே பங்கனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பொறித்து நான் கெடுத்தேன் ஐயா முருகையா அக்கடியை இக்கடமே பொய்யா பொய்யாமல் கொய்யாமல் கனிகளில் சிறந்த மாப்பழ மாலை என்று சொல்லக்கூடிய முக்கணிக்கு மேலான கனி முருகா அந்த கனி
பைங்கிளி வாய் திறந்தால் ஆமா ஆமா தாங்கள் கண்டு வந்தது கனியே கிடையாது. கண்டு முருகா. கன்னி ஆமா முருகா. பெண்ணாகப்பட்டவன். ஆமா. பாத்தீங்களா யார் அவ? தாங்கள் ஏற்கனவே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி ஆதியிலே கொடுத்த வாக்கு. என் தாய்மாமன் மகாசூரன் ஆனந்த கண்ணிலே பிறந்தவர்கள் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. மகாபலி சக்கரவர்த்தியின் மதத்திற்கு பின்னால் சிரஞ்சீவியாக பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகாபலியின் ஆனந்த கண்ணிலே அவனுடைய பதத்தை பார்த்தவுடன் அவனுடைய சிரஞ்சீவி தனத்தை எண்ணி பெருமை கொண்ட என்னுடைய தாய்மாமன் மகாசூரன் ஆனந்த கண்ணீர் வடிக்கும் பொழுது அந்த கண்ணிலே பிறந்தவர்கள் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. மூத்தவன் அமிர்தவள்ளியை சூரபதுமனை வதம் செய்த காரணத்தாலே தென்பரம் குன்றமடைச்சூர் திருப்பரங்குளத்தில் வைத்து திருமணம் செய்தாக்கிவிட்டது. இளையவர் சுந்தரவள்ளியை பாத்தீங்களா? பேசுறீங்களா? என்ன பத்தி எடுத்து சொன்னீங்களா? சொன்ன என்ன சொன்னா சொன்னேன். ஏன் நான் கேட்கிறேன், எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன் வருத்தத்தோடய பேசுறீங்க? என்ன முருகா? இல்ல ரொம்ப வருத்தமா வைக்கல விஷயம். உங்களை வேற தப்பா பேசிட்டாளா? ஆமா முருகா. என்ன பேசிட்டா? அப்படி உங்களை ஊட்டி கொடுக்குறேன்டா. உங்களே கேட்டா என்ன காரணம் அப்படி கேட்டுவிட்டா உங்களை? நம்ம அந்த வேலையை தானே முருகா செய்யறோம். உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கி கேட்டிருக்கா. அதுக்கு ஒத்துக்கிட்டு வந்துட்டீங்களா? நம்ம அந்த வேலையை தானே செய்யறோம். ஏங்க உலகமே அப்படித்தானங்க. பெரிய விஷயம் இருக்கு. 10 ரூபா ஒரு 100 ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒரு 50 ரூபா கூட்டி கொடுத்தா சந்தோஷப்படத்தான் செய்யறேன். மகிழ்ச்சி அடைவாங்கல்ல. ஏங்க 4-2 வீடு இருக்காளுக்கு இன்னும் 2 வீடு சேர்ந்து இருந்து கூட்டி இருந்துச்சாங்க சந்தோஷப்படத்தான் செய்யறாங்க. தம்பி இருக்காரு, நம்ம சொல்றோம் தம்பி கொஞ்சம் கூட்டி வைங்கன்னு சொல்றோம். கொஞ்சம் கூட்டி வைக்கிறாரு, கூட்டி வச்சு நம்ம சந்தோஷப்படுறோம் இல்லையா? உலகமே அப்படித்தாங்க. எல்லா இடத்துல ஒரு 10 பவுன் போனாங்க, ஒரு இடத்துல கூட 2 கூட சேர்த்து போட்டு கூட்டி கொடுத்தா அவன் சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைவாங்கல்ல. அதாவது அதிகமா தருவதால் உலகத்துல எந்த சிறுமையும் யாருக்கும் ஏற்பட போவது இல்லை. அதுல நீங்க வந்து இந்த விஷயம் நல்லா பாப்பீங்க தெரியும். இல்ல அவளை சொல்றேன். பேசுறீங்களா? பேசுறேன். என்ன சொன்னா? அவ முடியாது. என்ன காரணம்? பெருமையை சொன்னேன். சரி, அது முடியாது. அப்படி முடியாது சொல்ற காரணம் என்னங்க? அப்படி என்ன சொல்லிட்டா அவ? அப்படியே என்ன சொல்லிவிட்டா? ஏற்கனவே அவருக்கு தாரம் இருக்கு. சரி, நான் 2ஆம் தடவை போக முடியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டா. சொல்லி பாத்தீங்களா அவருக்கு? சொன்ன உனக்கு அதாம சரியா வரும் சொல்லி அதான் சொல்லிட்டு அதாவது உங்ககிட்ட கோபமா பேசுறான ஒரு விஷயம் புரிஞ்சுங்களே. நீங்கள்ட்ட பெண்கள்ட்ட பேசி உங்களுக்கு பழக்கம் கிடையாது. பெண்களோட குணமே வேற. பெண்களோட குணம் என்ன தெரியுமா? மிஞ்சினால் கெஞ்சுவது, கெஞ்சினால் மிஞ்சுவது. அப்படி சொல்லு. ஓஹோ, நம்ம ஒரு பொம்பளை பார்த்து ஏய் அப்படின்னா என்னங்க அப்படின்றவா முருகா. நம்ம அங்க போய் என்னக்கா என்னவா அப்படி திருப்பி கேப்பா முருகா. இதான் பெண்களோட குணாதிசயம். உண்மைதான். நானும் உலகத்தை சுற்றக்கூடியவன். சரி, தாங்களும் இந்த உலகத்தை இருந்த இடத்தில் பார்க்கக்கூடிய நடந்தது நடப்பது நடக்க போவது அனைத்தும் அறியும். அதாவது பெண்களோட குணாதிசயம் 4 பெண்கள் வந்து 4 வகையான ஜாதி இருக்கு. பத்தினி, சித்தினி, சிங்கினி, அத்தினி. அதே மாதிரி ஆண்கள் 4 வகை இருக்கிறது. மான் ஜாதி, முயல் ஜாதி, குதிரை ஜாதி, விருசுவ ஜாதின்னு சொல்லி 4 வகையான ஜாதி இருக்கு. இப்ப இந்த கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குற பாத்தீங்களா, போன உடனே ஒரு ஜாதகத்தை வந்து பொண்ணு கொடுக்கும் பொருத்தமா கொடுக்கும்போது போன உடனே பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பொருத்தம் இருக்கான்னு சொல்லி 2ஐயும் கொடுத்துடக்கூடாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, பொண்ணு மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்துட்டாங்க, இதையே நாம கெடுப்பான்னு சொல்லி இத்தனை பொறுத்திருக்கு பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனா புத்திசாலித்தனமா இருக்கிற என்ன செய்வாங்கன்னா, முதல்ல மாப்பிள்ளை ஜாதகம் கொடுத்து இதுக்கு எந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும், அதே மாதிரி பெண்ணாகப்பட்ட குட்டி எந்த மாதிரி மாப்பிள்ளை வந்தா நல்லா இருக்கு பார்த்துக்கிட்டு, ஒருவேளை அது 2 சரியா அப்புறம் கொடுக்கணும் ஜாதகத்தை. ஏன்னா ஜாதகத்துல பொருத்தம் இருக்கு பார்த்தீங்களா, 10 விதமான பொருத்தங்கள் இருந்தாலும் அதுல வந்து குறிப்பாக 7 பொருத்தம் இருக்கணும். அதுல வந்து 3 பொருத்தம், யோனி பொருத்தம், ரச்சு பொருத்தம், மனப்பொருத்தம். இதுல வந்து யோனி பொருத்தம் சரியா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. அது என்ன பஞ்சாயத்து பிரச்சனை நடந்தாலும் சரி கணவனும் மனைவியும் சந்தோஷமா இருப்பாங்க. யோனி பொருத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சரியா வராது, பார்க்க முடியாது. அதனால இவனுக்கு வந்து ஏற்கனவே இவர் 2ஆம் தரம் தானே. உலகத்துல ஒரு மனிதனோட ஜாதகத்துல அது கடவுளாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி, செவ்வாய் தோஷம் இருந்தால், செவ்வாய் தோஷம் இருந்தால் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இப்படி 7ஆம் இடத்துல இதுக்கெல்லாம் செவ்வாய் கிரகங்கள் வலுவாக இருந்தால் கண்டிப்பா அது வந்து செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம். அப்ப செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்துல நம்ம என்ன ராமேஸ்வரத்துல போய் நீங்க வந்து அந்த பரிகாரம் பண்ணாலும் சரி, வீட்டுல வாழை மரத்தை வச்சு வெட்டி பொரியல் அள்ளி போட்டு கடல்ல ஓட்டாலும் சரி, விதி வலியது, விதி வலியது. ஆக ஒரு ஆணாக இருந்தால் 2வது முதல் தரம் வந்து அது எப்படி நடக்கலாம், அந்த குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. 2வது தரம் கல்யாணம் பண்ணத்தான் நினைக்கும். பெண்ணாக இருந்தாலும் அதுவே இருந்தாலும் முதல் கணவனை தவிர அந்த கல்யாணம் சரியில்லாம போய் இன்னொரு கணவனுக்கு வாழ்க்கப்பட்டதா அது நிலைச்சு நிற்கும். அது என்ன தோஷம் அடிபட்டு போகும். அதன்படி பார்க்கும்போது வள்ளி
செவ்வாய் தோஷத்தோடு பிறந்தவள். முருகன் செவ்வாய் கிரகத்தின் போர்க்கடவுளாக அதிபதி. ஆக முருகனின் பார்வை பட்டவுடனேயே அவளுக்கு தோஷம் நீங்கப்பட்டு முழுமை அடைகிறார். இதுதான் இந்த கதையோட சாராம்சம். ஆக என்னதே அவ பேசிட்டு என் முன்னாடி தானே நீங்க பேசிட்டு போற, நான் போய் பாத்துக்கிறேன். பாம்பும் பாம்பும் கடிச்சா விஷயம் இல்ல ஏங்க இது எறும்பு ஊற கல்லும் தேயும் இருக்காங்க. இப்படியே போட்டுமா? என்னது இப்படியே போட்டுமான்னு கேட்டேன். இன்னும் அப்படி போலாம், வேற எவ்வாறு செல்ல வேண்டும்? அவ்வளவு உங்களை அனுதவும் கூட கடவுளாக நீங்க கூட இருக்கிறார். அதனால இப்படி போனீங்கன்னா அந்த எண்ணம் வராது. எந்த எண்ணம்? அந்த என்ன வர வேற எந்த மாதிரி என்ன வரும் சொல்லுங்க. போனே கால்ல விழுந்துருவா. அவளை எதிர்பார்த்துக்கிட்டு அவளை வேடுவ பண்ணலவா? அவளை கொஞ்சம் வழி நம்ம வழி கொண்டு வரணும். அவர்கள் இனத்தவராக சரி, அதனால வேடுவராக ஒரு மாதிரி அவருடைய அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை பூத்து கடிமணம் புரிந்து காட்சி தர வேண்டும். ஆக கருமாரி மகனாகிய உருமாறி செல்லணும். வேடுவனாக என்ன மாதிரி காரணத்தோட நல்லா இருக்கு. வேடுவராக வேற போன காரணம் சொல்லுங்க. மானே 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 போன சரியாகுமா? சரியா வந்துருமா? மானோ தவிச்சு வாடுது, மனசுல நினைச்சு வாடுது, எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் ரொம்ப தடுக்குது, ஒண்ணு மறக்க முடியல, உயிரை வெறுக்க முடியல, நீ நாடு ஒன்னா சேரும் காலம் இனிமேல் வாழ தேடி நானும் ஓடு வந்தேன். இந்த மாதிரி போனா ரொம்ப சோகமா இருக்கு. ஆனா நம்ம அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு சோகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. என்ன வந்தாலும் துள்ளலோட யாமிருக்க பயம் என்பது எதிர்த்து பழக்கப்பட்டேன் நான் வந்து. அதனால மானே ஹலோ 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 மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்கமா
கவட்டியாளர்கள் இளைஞர் பெருமக்கள் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல அன்புள்ளவர்களுக்கு சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் மனமாற்ற நன்றியை உறுத்தாக்கி கொண்டு உங்களிடம் வந்து பிரியா விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி கடந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம், அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உண்மையும் காட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் பாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அள்ளி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் பாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அள்ளி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதிற்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி பஞ்சம் இல்லை, அவனுக்கு வேறு எனக்கு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி பஞ்சம் இல்லை, அவனுக்கு வேறு எனக்கு ஆறுதல் இல்லை. மனிதனமோ மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானும் மண்ணில் வீழ்வதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உண்மையும் காட்சியம்மா.